ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நான் வந்து நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது என்னன்னா, இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வீக்லியினுடைய ஹை இருக்கு. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோசிங். ஒரு நிமிஷம் லோட் ஆக டேட்டா பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து ஒரு ஒரு ஆல் டைம் ஹை, அதாவது இன்னொரு ஹை, புதிய ஒரு ஆல் டைம் ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே சேம் டைமில் இன்னொன்று நம்ம என்ன பார்த்துருந்தோம், நேற்றுக்கு அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து மார்க்கெட் இன்ஸ்டியூஷனல் வந்து ஒரு செல்லோ ஒரு பையோ பண்ணும்போது என்னென்னா ஒரு ஜோனில் இருந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னா இதில் இருந்து மார்க்கெட் வந்து அவங்க வந்து ஒரு பை இல்லை ஒரு செல் அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்கு. அப்போ 4வது நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு புதிய ஒரு கை கிராஸ் பண்ணி ஒரு நியூவாக இருக்கக்கூடிய ஒரு ஆல் டைம் ஹை வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து டக்குன்னு சடனாக கீழே இருக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது நேத்திக்கே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை நான் இன்னைக்கு சொல்லலை, ஓகேவா? ஸோ இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த வீக்லியினுடைய ஹைக்கு மேலே போய் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதே சேம் டைமில் இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டுறதுக்காக வாய்ப்பும் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஓவராலாக நான் வந்து அந்த வீடியோவோட நேத்திக்குள்ள வீடியோ, சரியா, நேத்திக்குள்ள வீடியோவில் தான் நான் இதை சொல்லியிருந்தேன். அந்த வீடியோடைய லிங்க்கு கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஃபைனலாக ஒரு செல்லிங், அதாவது நல்ல ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பு நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கீழே போகணும்னு சொல்லியிருந்தேன். இந்த லைன் நான் வந்து நேத்திக்கு போட்ட லைன் தான் இது. ஆக்சுவலாக இந்த இது 25,300, ஓகேவா? ஸோ 25,300 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து கீழே போய் நல்ல ஒரு க்ளோசிங் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. இது வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன் நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த 4 நாளுமே இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதில் இன்னொரு விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். அதாவது என்னன்னா இந்த 3 நாள் மார்க்கெட் இருக்கு இல்லையா? இந்த நாள் மார்க்கெட், இந்த நாள் மார்க்கெட். ஸோ இந்த 3 நாளுடைய மார்க்கெட்டுடைய ஹையை கட் பண்ணியிருக்கு, ஓகேவா? அதே சேம் டைமில் லோவை கட் பண்ணியிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஹையை கட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹை, ஓகேவா? மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஹையை கட் பண்ணிவிட்டு அந்த 3 நாளுடைய ஹை, சரியா? இது வந்து டே 1, இது டே 2, ஓகேவா? இது 3ஆம் நாள், ஓகேவா? 1, 2, 3. ஸோ இந்த 3 நாளுடைய ஹையை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து லோவை கட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, மெயினாக நான் சில வீடியோக்களில் வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதாவது 5 மினிட் கேண்டிலுடைய ஹையவும் லோவையோ கட் பண்ணி, அதாவது லோவை கட் பண்ணிவிட்டு ஹையை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான், ஓகேவா? அதாவது 5 மினிட் ஸ்ட்ராட்டஜி படி நான் அதை சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பன் ஆகி 5 மினிட் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணிவிட்டு ஹையை கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து கண்டினியூவாக ஒரு ஹை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பை சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து ஒரு கேண்டில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 3 நாள் கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கேண்டில் டேவை வச்சு கூட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டே டைமில் வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து 3 நாளுடைய கேண்டில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது ஒன்று. ஓகே, இது ஒரு
ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோட இது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 3 நாளுடைய ஹை. இது 1 நாள், இது 1 நாள், இது 1 நாள். ஓகேவா? ஸோ இந்த 3 நாளுடைய ஹைய ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி, ஹைய கட் பண்ணிட்டு, லோவ கட் பண்ணிருக்கு. லோவ கட் பண்ணி மார்க்கெட் வந்து திருப்பியும் வந்து இந்த இடத்துலயே அதாவது என்னன்னா, இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய குளோசிங் அந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து குளோசிங் குடுத்துருக்கு. இப்ப நம்ம என்ன இத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, மார்க்கெட் ஃபர்தரா இந்த இடத்து இந்த ஸோன வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு நம்ம குடுத்துருக்க லெவல் அந்த 25,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வரக்கூடிய நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பிரி இருக்கு. ஸோ இந்த வீக்லி எக்ஸ்பிரி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது நம்ம நிஃப்டியினுடைய நம்ம இதை வச்சு அனலைஸ் பண்ணுறது தான். மார்க்கெட் ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பார்க்குறோம். ஓகேவா? மார்க்கெட் எப்போவுமே வந்து என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, மார்க்கெட் வந்து ஓவராலா அதாவது நிஃப்டியினுடைய 50 ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக்கினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கோ, அத பொறுத்து மார்க்கெட் இருக்கும். அதே மாரி குளோபல் மார்க்கெட், குளோபலுடைய நியூஸஸ் எதா இருந்ததுன்னா, அத நோக்கியும் மார்க்கெட் வந்து அதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலா நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நம்ம நம்ம எப்பவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் மெயினா வந்து நான் வந்து சொல்றேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் அதே சேம் டைம்ல வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் நான் வந்து பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர் என்னன்னா, இந்த லெவல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஒரு டேவுடைய லெவல், வீக்லி லெவல் இதெல்லாம் வந்து ஒரே இண்டிகேட்டரா நம்மளால ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறனால சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்றேன். இதை தாண்டி நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் வச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கேண்டில் ஸ்டிக் வச்சு பார்க்கும்போது அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 3 நாளாக வந்து மார்க்கெட் ஒரே இடத்துல ட்ரேட் ஆகுது, ஒரு ரேஞ்சிலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்ம அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு சடனாக வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று நான் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு நடந்த மார்க்கெட் வந்து இந்த லோவுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல, லோவுக்கு வந்திருக்கு. ஓகேவா? லோவுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல. நாளைக்கு மார்க்கெட் வந்து இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதையும் நம்ம ஒரு சின்ன ஒரு இதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே நேரத்தில் வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். மற்ற இண்டிகேட்டர் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது என்னன்னா ஒரு செல்லர் பையர் 2 பேர் இருக்கக்கூடிய இடத்த வந்து மார்க்கெட் இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து செல்லர் இருக்கிறாங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் வந்து பையர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து மார்க்கெட் பை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா தொடர்ந்து, இல்லைனா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது. இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே தான் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. டேட்டா பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ விட்டு டேட்டா கிடைக்கி. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதே சேம் டைமில் வேல்யூ ஏரியா. ஸோ வேல்யூ ஏரியாவினுடைய கீழே அதாவது வேல்யூ ஏரியாவுக்கு உள்ளே தான் மார்க்கெட் வந்து இருக்குது இன்றைக்கி. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் மெயின் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறது எப்படியோ அதை பொறுத்து தான் மார்க்கெட் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஸோ இது வேல்யூ ஏரியா லோ. இந்த வேல்யூ ஏரியா லோ மட்டும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த லைனை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சேன். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது வேல்யூ ஏரியா லோ, ஸோ இது வேல்யூ ஏரியா ஹை. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த வேல்யூ ஏரியா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு, இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வேல்யூ ஏரியா லோவை மார்க்கெட் உடச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்து வந்து வரக்கூடிய அதாவது இந்த வேல்யூ ஏரியா லோங்கிறத நம்ம சொல்ல அந்த 300 25,300 அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல உள்ள லைனை தான் நம்ம கீழே எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு
டவுன், அதாவது கொஞ்சம் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து எது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நான் நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன். கீழே லெவல் கொடுத்துருந்தேன். அந்த இருக்கு இல்லையா? 25,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான ஒரு ஒரு இன்னொரு சப்போர்ட் எதுவா இருக்கலாம் அப்படின்னா, 25,200 ஓகேவா? ஸோ 25,200ங்கிறது இந்த டே, அதாவது என்னன்னா இந்த ஒரு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் ஏற்பட்டுச்சு இல்லையா? செப்டம்பர் 12ஆம் தேதி. ஸோ இந்த 12ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா ஹை இருக்கு. ஸோ இந்த வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கும்போது, இந்த வேல்யூ ஏரியா ஹை வந்து ஒரு இந்த இடம் வால்யூமா இருக்கக்கூடிய ட்ரேட் ஆன இடம் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது நமக்கு வந்து இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா இந்த சப்போர்ட் எல்லாம் விட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான். 25,100 அப்படிங்கிறது வந்து என்னுடைய கணிப்பு. ஓகேவா? ஸோ என்னுடைய பார்வையில நான் நிஃப்டியினுடைய அனலைஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் கீழே டவுன் ஆகி இறங்கி கீழே வந்துச்சுன்னா, இதை நான் நிஃப்டியினுடைய இந்த ப்ரிடிக்ஷன் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதுதான். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கிறத விட நீங்கள் வந்து மார்க்கெட்டை நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் என்னென்ன பார்க்குறேன், என்ன வந்து எதெல்லாம் வச்சு நம்ம மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து லைவாகவே வீடியோவில் சொல்கிறோம். சிபிஆர் இண்டிகேட்டர், அதே சேம் டைமில் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஓவராலாக மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான இதாகும். மார்க்கெட் வந்து எந்த இடம் சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிபிஆர் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிபிஆர் படி, அதாவது சிபிஆருடைய இண்டிகேட்டர் படி நமக்கு வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் போட்டுக்கிறேன். அது உங்களுக்கு யூஸாக தான் சொல்லணும்னா. ஓகே, சிபிஆர் படி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? டெய்லி பிவோட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ டெய்லி பிவோட்லேருந்து சப்போர்ட் எடுத்து டெய்லி பிவோட்டுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது என்னென்னா, ஒரு பிவோட்டை விட்டு தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த இடம் வந்து வீக்லியினுடைய ஹை இருக்கு இல்லையா? அந்த வீக்லி ஹையை மார்க்கெட் உடைக்கும் போது மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல மார்க்கெட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3, 4. ஸோ 2 மணி நேரம் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல கன்சால்டேட் ஆயிருக்கு. ½ அன் ஹவர் கேண்டில், ஒரு 4 கேண்டில், இந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்த ஒரு 10.15 கேண்டில், ஏதாவது ஓப்பன் கேண்டில், இது வந்து ஓப்பன் டைமிங் பார்த்துச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10.45 இருக்கும். ஓகேவா? இந்த கேண்டில், இந்த 10.15 ஓப்பன் கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த கேண்டிலுடைய அடுத்து வந்தக்கூடிய இந்த கேண்டிலுடைய ஹையை வந்து மார்க்கெட் வந்து அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு கேண்டிலும் அடிக்கல. லாஸ்ட்டாக வந்து இந்த கேண்டில் வந்து 12.15 ஓப்பன் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஹையை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு, ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இந்த லைன். ஓகேவா? ஸோ இது ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் ப்ரைஸ், அதாவது வீக்லி செட்டில்மெண்ட். ஓகேவா? ஸோ வீக்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைனு, இது டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இந்த இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு மியூட் பண்ணி இது பண்ணி காமிச்சேன்னா தெரியும் உங்களுக்கு. சிபிஆர் இண்டிகேட்டர்லாம் மியூட் பண்ணிவிட்டு, இதான் இன்றைக்கி ஓப்பன் ரேஞ்ச். 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம் நம்ம வந்து. ஸோ ஓப்பன் ரேஞ்ச் இதுதான். இது டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ், ப்ரீவியஸ், அதாவது டெய்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸு. இது வீக்லி செட்டில்மெண்ட் ப்ரைஸ். வீக்லி லெவல் எப்போவுமே நமக்கு வந்து எப்படின்னா ஒரு மேக்னெட் மாதிரி, மார்க்கெட் எங்கே போனாலும் சரி, ஸோ அந்த ப்ரைஸ் வந்து வீக்லி லெவல் வந்து மேக்னெட் மாதிரி அந்த மார்க்கெட் வந்து கீழே இழுக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது என்னென்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து வீக்லியினுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் போகுது. ஓகேவா? ஸோ வீக்லி ஹைக்கு மேலே மார்க்கெட் போகுது. இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது என்னென்னா, இங்கே வீக்லி ஹைக்கு மேலே மார்க்கெட் மேலே போனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 3 நாள் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, பை என்ட்ரி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நான் அதை தான் நான் சொல்லியிருந்தேன், பை என்ட்ரி எதிர்பாருங்க. ஆனால் அதே டைமில் இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு நம்ம வந்து இந்த ட்ராப்பை வந்து நம்ம தவிர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். என்னென்னா, இப்போ இதுக்கு நம்ம வந்து மெயினாக வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா? சேஞ்ச் இன் ஒய்யை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, கன்ஃபார்மா வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குமா, சப்போர்ட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து இப்ப இந்த இது ஹை போச்சு இல்லையா? அந்த ஹை எவ்வளோ போயிருக்கும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இதான் ஹை. ஸோ இந்த ஹை வந்து இந்த 25,478. ஸோ இப்ப 25,500ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸா நம்ம எடுத்தோம்னா 25,500. ஸோ 25,500 அப்படிங்கிற இந்த லெவல்ல உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம். செக் பண்ணோம்னா, நமக்கு வந்து அங்க ஓஏ எந்த மாரி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓஏ பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. எனக்கு டேட்டா ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, நான் ஓஏ சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். லோட் ஆகிட்டு இருக்கு ஓஏ சார்ட். இந்த ஓஏ வந்து சென்சிபிள்ல வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து செரோதோட அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, செரோதோவிலேயே நீங்க வந்து இந்த இத லாகின் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இது ஃப்ரீயாவே வந்து இந்த லைவாவே நமக்கு வந்து இந்த ஓஏ வந்து நமக்கு வந்து லைன் பார்த்துக்கலாம். ஒரு சார்ட்ல இப்ப நம்ம நிஃப்டி நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல பேங்க் நிஃப்டி யூஸ் பண்ணாலும் சரி, எத நீங்க ட்ரேட் பண்ணாலும் அந்த ஓஏ உடைய லைன் வந்து இதுல வந்து நம்ம வந்து லைவா பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸா இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல நெறைய வீடியோக்கள்ல நான் அந்த ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இத வச்சு நான் சொல்லியிருக்கேன். சென்சிபிள் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது முன்னாடி வந்து பெய்ட்ல தான் இருந்தது. இப்ப தான் இது வந்து ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடம் தான் மார்க்கெட் ஓப்பன் பிரைஸு. இந்த கேண்டில் தான் மார்க்கெட் காலையில ஓப்பன். அதாவது இன்னைக்கு உள்ள ஓப்பன் கேண்டிலு. இது ஓப்பன் ஆகி கரெக்ட்டா நான் சொன்னேன்ல 25,500. ஸோ இந்த 25,500 அப்படிங்கிற லெவல் கிட்ட மார்க்கெட் வரும்போது, அங்க சேஞ்ச் இன் ஓஏ எந்த மாரி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அங்க சேஞ்ச் இன் ஓஏ 25,500 அப்படிங்கிற இடத்துல சேஞ்ச் இன் ஓஏ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கால் சைட்ல வந்து 26,00,000 இருக்கு. ஓகேவா? பிளஸ்ல இருக்கு 26,00,000. அதே புட் சைட்ல பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் இல்ல அங்க. மைனஸ்ல இருக்குது. மைனஸ் 3.3 லேக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து நமக்கு என்னன்னா, புட் சைடு வந்து நமக்கு வந்து இது வந்து செல்லர்ஸ் இல்ல அப்படின்னா, கால் சைட்ல தான் செல்லர் இருக்காங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து செல்லர் சைட்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசா இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நீங்க இந்த நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு புதுசா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு நமக்கு வந்து நீங்க புதுசா தெரியல அப்படின்னா, இது செல்லருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். ஸோ கால் சைட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஈஸியா நமக்கு வந்து இந்த இடம் தெரிஞ்சிரும். ஸோ மார்க்கெட் வந்து மேல பிரேக் அவுட் குடுக்கு. அதாவது என்னன்னா, இங்க பிரேக் அவுட் குடுத்துருக்கு நமக்கு வந்து. இது வீக்லியினுடைய ஹை இருக்கு. ஸோ இந்த வீக்லி ஹைக்கு மேல இதான் வீக்லி ஹை ஓகேவா? ஸோ இந்த வீக்லி ஹைக்கு மேல பிரேக் அவுட் குடுக்குற மார்க்கெட் வந்து, நமக்கு வந்து மேல வந்து இங்க இருக்கு 25,500. ஏன்னா நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹை நமக்கு வந்து அந்த அதான் இந்த கேண்டிலுடைய ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 25 480 எவ்வளோ? ஸோ அந்த ரேஞ்சில தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப இது வந்து பிரைஸ் நமக்கு வந்து 480னா 480 வராது. 25,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நமக்கு வரும். ஸோ இப்ப இந்த 25/500ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆ கால் சைட்ல தான் ஓஏ ஜாஸ்தியா இருக்கு. நம்ம சேஞ்ச் இன் ஓஏ தான் குடுத்துருக்கோம். ஓகேவா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட இன்ட்ராடேக்கு வந்து நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஓஏ தான் கரெக்ட்டா இருக்கும் நமக்கு. சேஞ்ச் இன் ஓஏ தான் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் ஓஏல நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கால் சைட்ல 26,00,000 இருக்கு. அப்ப இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுல கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு இதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்கணும்னா, இந்த மாரி தான். அதாவது எந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. அப்ப பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் கன்டினியூவா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னா, இங்க வந்து பையர்ஸ் இருக்கணும். செல்லர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்ப நமக்கு இந்த இடத்துல பையர்ஸ்னா எப்படி நம்ம இத ஃபைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்க புட் சைட்ல ஜாஸ்தியான ஓஏ இருக்கு அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இந்த இடம் வந்து. ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து புட் சைட்ல ஓஏ இருக்கு அப்படின்னா, 25,500 அப்படிங்கிற லெவல் கிட்ட மார்க்கெட் நிக்கி. அப்ப இங்க புட் சைட்ல ஓஏ அதிகமா இருக்கு அப்படின்னா, புட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. கால் மேல ஏறப் போகுது அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஓகேவா? அப்ப நம்ம கால வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஏன்னா, அங்க வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அந்த மாரி நம்ம பை பண்ணிக்கலாம்.
ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கால்ல அதிகமான ஒய்யே இருக்கு. கால் கீழ இறங்க போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து இதுல தெரியுது. சேஞ்ச் இன் ஒய்ல. மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்க. நல்லா வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து எப்படி இது சொல்றோம் எதுக்காக இது சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் அதாவது மார்க்கெட் வந்து இது எப்படி பார்க்கணும்னா, 3 நாளா வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்க இடத்துல இருந்து, ஒரு பிரேக் அவுட் குடுத்த உடனே, அந்த இடத்துல ஒரு ட்ராப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த ட்ராப்ல நம்ம மாட்டாம இருக்கிறதுக்காக ஓஏ நம்ம வந்து செக் பண்ணோம்னா, ஓஏல அங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓஏ நமக்கு வந்து என்ன காட்டுது அப்படின்னா, கால் சைடுல அதிகமான ஓஏ இருக்கு. 1. 2வது வந்து என்னன்னா, இந்த ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் நம்ம வந்து ஒரு நம்ம இண்டிகேட்டர் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஃபியூச்சர் செட்டில்மெண்ட் பிரைஸ் லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழ தான் இருக்கு நமக்கு. டெய்லி செட்டில்மெண்ட் பிரைஸ் லைன் இது. வீக்லி செட்டில்மெண்ட் பிரைஸ் லைன் இது. அப்ப மார்க்கெட் வந்து வீக்லியினுடைய லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து 90% வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்றது. 90% வந்து மார்க்கெட் வந்து வீக்லியினுடைய லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த டைம்ல நம்ம வந்து இத இப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அதாவது ஓஏ இங்க ஜாஸ்தியா இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஓஏ ஜாஸ்தியா இருக்கு. அதே மாரி நமக்கு வந்து ஃபியூச்சருடைய அந்த செட்டில்மெண்ட் பிரைஸ் அதாவது வந்து வீக்லி செட்டில்மெண்ட் பிரைஸ் லைன் வந்து கீழ இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு 3 நாளா வந்து இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ அத விட்டு ஒரு பிரேக் அவுட் குடுக்கு. எப்பவுமே நான் வந்து ஒரு செல்லர் அதாவது என்ன செல் பண்ண போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹை பிரைஸ்ல போய் தான் செல் பண்ண விரும்புவாங்க. ஓகேவா? ஸோ இங்க மார்க்கெட் இப்ப இங்க பிரேக் அவுட் குடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நம்ம நம்மள மாரி சின்ன ட்ரேடர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டு பிரேக் அவுட் ட்ரேடுன்னு நம்ம வந்து நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருப்போம். ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டு உடனே போய் நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பை பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கன்னா நம்ம ஓகேவா? ஸோ அவங்க வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பை பண்ணிட்டு இருப்போம். மார்க்கெட் என்ன ஆகும்? செல் தான் இங்க அதிகமா இருக்கு. ஏன்னா ஓவராலா இங்க பார்த்தோம்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைட்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப செல்லிங் வந்து அதிகமா இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் கீழ விழுகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு ஓஏல நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது 1. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகும்போது, மார்க்கெட் வந்து ஒரு மேல வந்து ஒரு சும்மா ட்ராப்ல நம்மள மாட்டுறதுக்காக இன்ஸ்டிடியூஷனல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது 2. ஓகேவா? அடுத்து வந்து மார்க்கெட் வந்து நம்ம செட்டில்மெண்ட் அதாவது ஓஏ உடைய செட்டில்மெண்ட் பிரைஸ் நம்ம குடுத்துருக்கோம். டெய்லி செட்டில்மெண்ட் பிரைஸ் இது. இது வந்து வீக்லி செட்டில்மெண்ட் பிரைஸ். ஸோ வீக்லி செட்டில்மெண்ட் பிரைஸ் லைன் கீழ இருக்கு. அப்ப மார்க்கெட் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கு அப்படிங்கிறது 3. ஸோ இந்த 3 கண்டிஷன் நமக்கு வந்து நம்ம இந்த இடத்துல நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனதுனால, இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம வந்து மேல போனாலுமே நம்ம வந்து புட் சைட்ல ட்ரேட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஓகேவா? இதான் சிம்பிள். ஓகே. இதான் நான் சொல்ல வந்த விஷயம் இன்னைக்கு. இத பத்தின வீடியோ வந்து நேத்திக்கே நான் குடுத்துருந்தேன். அந்த வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.